வணக்கம், நான் உங்க அப்ஜித். இந்த பெரியார் ரசிகர்லாம் ஓவர் ரியாக்ட் பண்ணி தேர் எழுத்து தெருவில் வர்ற மாதிரி பெரியார் எழுத்து இப்போ தெருவில் விட்டுருக்காங்க. வரவன் போறவெல்லாம் பெரியாரை வச்சு மீம் போட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எதை வச்சு இந்த ஃபன் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த பெரியாருடைய பொன்மொழிகள் அப்படின்னு சொல்லி போடுவாங்க இல்லையா, மேலே ஏதாச்சும் ஒரு நல்ல வாக்கியம் இருக்கும், கீழே தந்தை பெரியார் இருக்கும். அந்த பொன்மொழிகளை சொன்னது வேற நாடுகளில் வேற அறிஞர்கள் வேற வேற மொழியில் சொல்லியிருப்பாங்க. இவங்க தமிழ்நாட்டில் அப்போதைக்கு போதிய கல்வி அறிவு இல்லை, தொழில்நுட்ப வசதி இல்லைன்னொன்னே அதை பயன்படுத்தி கொண்டு அந்த பொன்மொழிகள்லாம் இவர் பேரில் இங்கே தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ டெக்னாலஜி வளர்ந்தோடனே அதெல்லாம் ஃபேக்கு, அதெல்லாம் அவர் சொன்னார் இவர் சொன்னான்ற அந்த தகவலாம் எடுத்து சமூக வலைதளங்களில் போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பசங்க. அது கூடவே என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, இவங்களாம் ரீக்ரியேட் பண்ணுறாங்க அந்த பொன்மொழிகளை. இந்த ஒரு ஃபன்னான விஷயங்களை பெரியார் சொன்னார்னு சொல்லி ஒரு ட்விட்டர் முழுக்க வந்து நேற்று முழுக்க போட்டு நிறச்சி வச்சிருக்காங்க. இந்த பசங்க ட்விட்டரில் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த சேட்டைகளினுடைய தொகுப்பாக தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம பெரியாருடைய பொன்மொழிகளை பார்க்கறதுக்கு முன்னாடி பெரியாரை வைத்துக்கொண்டு வந்திருக்கக்கூடிய மீம்ஸை பார்த்துருவோம். அதில் முதலாவது உண்மையிலே ஒரு சிறப்பான ஒரு மீம் தான். நம்ம அந்த குருநாதரை கூட்டு வந்தான்னு சொல்லி வடிவேல் மீம் இருக்கு இல்லையா, அதை போட்டு சுபவீர பாண்டியனும் பெரியார் வந்து இருக்க மாதிரி. இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே அத்தா, ஒன்றை சும்மா விட மாட்டேன்டா, ஊருக்கே தெரிஞ்சு போச்சுடா நான் டுபாக்கூர்னு அப்படின்னு சொல்லி பெரியார் அருவாள் எடுத்து சுபவியை வெட்டுற மாதிரி அந்த இது போட்டிருக்காங்க. உண்மையிலே நல்ல ஃபன்னாக போட்டிருக்காங்க, இன்னும் நல்லா இருக்குது. அடுத்து நம்ம அந்த கோபி சுதாகர் வச்சு ஒரு மீம். நம்ம தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னவனை எல்லாம் தலைவன்னு சொல்லிட்டு தெரியுதுங்க, இதெல்லாம் என்ன ஜென்மம்னே தெரியல. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஊப்பி நாய் மாதிரி உட்காந்துருக்கேன், கருப்பு சிவப்பில் கொடி போட்டு வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம பழைய கவுண்டமணி செந்தில் டெம்ப்ளேட்டில் ஒன்று, இது அவரோட மண்ணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அப்புறம் தான் தெரிஞ்சு அவரே ஒரு மண்ணுன்னு. இதுவும் நல்லா இருக்குது. அடுத்து நம்ம கவுண்டமணி வந்து அந்த கிரீஸ் டப்பா மீம் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒன்று போட்டிருக்காங்க. இவனை பற்றியா ஸ்கூலில் 10 மார்க் கேள்விக்கு ஒரு பக்கம் விடை எழுதுனேன் அப்படின்னு சொல்லி கையை அப்படி பார்க்குற மாதிரி கவுண்டமணி அவர் சொல்லுவார்ல, வீட்டில் போய் கையை கறுக்கணும்டான்ட்டு அந்த மீமை வச்சு போட்டிருக்காங்க. உண்மையிலே இது சிறப்பாக இருக்குது. அடுத்து ஈரோடு நாயக்கரை பற்றி படிங்கன்னு சொல்ல வேண்டியது, படித்து பார்த்துட்டு இவ்வளவு நாத்தமாக நாறுதுன்னு சொன்னால் கேஸ் போட வேண்டியது. அதாவது விவேக் டெம்ப்ளேட் வச்சு போட்டிருக்காங்க, ஒரு 200 ஊப்பி குனிஞ்சு உட்காந்துருக்க மாதிரி. இது உண்மையிலே தரமாக இருக்குது. அடுத்து நம்ம கவுண்டமணி டெம்ப்ளேட், அவர் பையனை வந்து எத்தி உதைப்பார் இல்லையா, அந்த மீம் டெம்ப்ளேட்டை வச்சுக்கிட்டு ஒரு இது போட்டிருக்காங்க. தமிழ் காட்டுமிராண்டி மொழி, தமிழில் படிக்காதீங்க, தமிழ் சனியை விட்டோலிங்க. சரி, இதெல்லாம் எந்த மொழியில் எழுதுனேன்? தமிழில் தான், திருட்டுனாங்க அப்படின்னு சொல்லி கவுண்டமணி எத்தனை மாதிரி பறந்து போய் விழுகிற மாதிரி போட்டிருக்காங்க. உண்மையிலே இது சிறப்பாக இருக்குது. அடுத்து நம்ம பெரியாரின் பொன்மொழிகளை பார்ப்போம். அதில் முதலாவது பிரபலமான ஒரு பொன்மொழி தான், இத்தனுண்டு முத்தத்தில் இஷ்டம் இருக்கா, இங்கிலீஷ் முத்தத்தில் கஷ்டம் இருக்கா, தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லி ஒரு டெம்ப்ளேட் போட்டு வச்சுருக்கானுங்க. அடுத்து நம்ம பெரியார் வந்து எராமிசையை பற்றி சொன்ன ஒரு பொன்மொழி, டேய் எராமிசை எல்லாம் உன்னால தாண்டா, கீழே தந்தை பெரியார். அடுத்து இன்னொரு பொன்மொழி, தம்பி வன்னியரசு அவர்கள் பேச்சு எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல் உள்ளது, தந்தை பெரியார். அடுத்து உண்மையிலே இது கொஞ்சம் நல்ல பொன்மொழி தான். கண்ணா ஏ சேலைக்குள்ள கட்டெரும்பு புகுந்துருச்சு, எதுக்கு கண்ணே நீ வெள்ளம் என்று கட்டெரும்பு தெரிஞ்சிருச்சு, அதுக்கு தந்தை பெரியார். எங்கிருந்து அதெல்லாம் பிடிச்சான்னு தெரியல. சின்ன பையனாக இருக்கும்போது அந்த நீல் ஆம்ஸ்டாங்கை ஓடாத நீல் என்றேன், தந்தை பெரியார். அதாவது நீல் ஆம்ஸ்டாங்க்கு எப்படி அந்த நீல் அப்படின்ற பேர் வந்துன்றதுக்கான காரணம். அடுத்து தந்தையாரோட எப்போதும் பிரபலமான டெம்ப்ளேட், எதையாவது எழுது என் பேரை போடு, தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லி அவருடைய சீடர்கள் சொன்னது, அதை தான் இன்றைக்கி வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பொன்மொழி சொல்லியிருக்காரு, என்னென்னா E=MC², தந்தை பெரியார். கண்ணாடி போட்டு வாயில் சிகரெட் வச்சிருக்க மாதிரி வர கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. உண்மையிலே நல்லா இருக்குது. அடுத்து ஒரு ஆங்கில பொன்மொழியை வந்து சொல்லியிருக்காரு பிரிட்டிஷ் எம்பியரை பற்றி. அது என்னன்னா, த சன் நெவர் செட் ஆன் பிரிட்டிஷ் எம்பியர் பிகாஸ் ஈவன் காட் குட் நாட் ட்ரஸ்ட் த இங்கிலீஷ் இன் த டார்க். டேடி பெரியார் சர்ச். டேடி பெரியார் சர்ச்சிலாம் இந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் சூரியன் மறையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து சொன்னதே நம்ம தந்தை பெரியார் சர்ச்சில் தான். அதை தான் சொல்லி வச்சுருக்காங்க. அடுத்து அக்கா சுந்தரவல்லியை பற்றி ஒரு பொன்மொழி சொல்லி வச்சுருக்காங்க. அது என்னன்னா, சுந்தரவல்லி அறபோதையில் போடும் பதிவுகளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, தந்தை பெரியார். ஆமாம், சமீப காலமாக அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. நானும் ஒரு பதிவை பார்த்தேன், மேலே வந்து எழுதியிருக்க கண்டென்ட் வேறு மாதிரி இருக்கும், ஆனால் கீழே இருக்கக்கூடிய படம் வேறு மாதிரி இருக்கும். இதை நீங்களே பாருங்களேன், மேலே இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கும் கீழே இருக்கக்கூடிய படத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சீமானை வந்து பெரியார் அடிக்கிற மாதிரி தான் அதில் இருக்குது. இந்த போட்டோவை ஏன் போட்டிருக்காங்க, இதில் தெரிஞ்சு தான் போட்டாங்களா என்னன்னு தெரியல. நான் கூட முதல் ஸ்க்ரீன்ஷாட் பார்க்கும்போது எடிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சேன். இல்லை அவங்களே இந்த பதிவு தான் போட்டிருக்காங்க. அதான் ஏன் இப்படி போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒருவேளை வீரனின் விளைவுகளாக இருக்குமோ அப்படின்றது தெரியல. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து இந்த மாதிரி பதிவுகள்லாம் போட்டு வராங்க இல்லையா, அந்த பதிவுகள்லாம் போட்டுருவங்களுக்கு கீழே வந்து
ஒரு ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு, ஹலோ இப்படி மொட்டையெல்லாம் போட்டால் எப்படி, விடுதலையில் எந்த திகதி மாதம் ஆண்டுன்னு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆமாம், எப்போதும் வந்து பெரியார்னு போட்டு கீழே விடுதலை பக்கம் அப்படின்னு போடுவாங்க இல்லை, அது மாதிரி போடுங்கப்பா, நீங்கள் வந்து மொட்டையாக போடாதீங்க, நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த ஆளுக்கு ரொம்ப நக்கல். அடுத்து நம்ம இப்போ சமீபத்தில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு போட்டிருக்காங்க, யார் அந்த சார் தந்தை பெரியார். பாருங்கள், தந்தை பெரியாரே கேட்குற அளவில் இருக்குது, யார் அந்த சார்னு இன்றைக்கி வரைக்கும் தெரியல. அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு வசனம், ரொம்ப பிரபலமான ஒரு வசனம், இன்றைக்கி தான் தெரியும் தந்தை பெரியார் இதை சொல்லியிருக்காரு அப்படின்னு. பகல்லையே பசுமாடு தெரியாது, இருட்டில் எருமமாடா தெரிய போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரபலமாக தமிழில் சொல்லக்கூடிய ஒரு வசனம். அதையும் தந்தை பெரியார் தான் சொல்லியிருக்காரு போல இருக்கு, பரவாயில்லையே. அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு பொன்மொழி, அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது, பெரியார். ஒரு கருப்பு ஆட்டு சிவப்பு ஆட்டு. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானாக செதுக்குனதுரா தந்தை பெரியார். அடுத்து இன்னொரு பயங்கரமான ஒரு பொன்மொழியும் சொல்லி வச்சிருக்காரு, பங்கம் பங்கம் பதிலடி சந்து பொந்து சரவடி அண்ணன் பண்ணும் அதிரடி வாத்தி யாரு தளபதி பெரியார் ப்ரோ ஒன்று வச்சுங்க. அடுத்து ஒன்று, அன்னக்கிளி நீவாடி என் காதல் சீட்டு எடுக்க நெல்லுக்கு பதிலாக முத்தங்கள் நான் கொடுக்க பெரியார். நீ விரும்புகிறவளை கட்டிக்கிறத விட உன்னை விரும்புகிறவளை கட்டிக்கோ, உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் பெரியார். ஓ, இதுவும் பெரியார் தான் சொல்லியிருக்காரா, பரவாயில்லையே, ஆக சிறந்த கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் பெரியார். அடுத்து ஒன்று போட்டிருக்காங்க, ஏன்னா கீழே எதுக்கு பெரியாரும் மணியம்மையும் இருக்க மாதிரியான ஃபோட்டோ போட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியல. இதை பாருங்கள், ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம், அதை காதல்னு சொல்கிறாங்க அனைவரும் பெரியார். ஒரு கருப்பு சிவப்பு ஆர்ட் போட்டிருக்காங்க, அது என்னன்றதை நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ரொம்பவே சீரியஸான ஒரு பொன்மொழியும் சொல்லி வச்சுருக்காரு. உண்மையிலே அது வாழ்க்கைக்கு அனைவருக்கும் தேவையானதான். வாழ்க்கையில் ஒரே ஒரு ஐடியாவை எடுத்துக்கோங்க, அந்த ஐடியாவையே உங்கள் வாழ்க்கையை ஆக்கிக்கோங்க பெரியார். உண்மையிலே சூப்பராக சொல்லியிருக்காரு பாருங்க, அதுவும் ஆங்கிலம் கலந்த தமிழ்லேயே சொல்லி வச்சுருக்காரு, சூப்பராக இருக்குது. அடுத்து அந்த ஆண்டவன் சொல்கிறா, இந்த ஈரோட்டு ராமசாமி முடிக்கிறான், ஈரோடு வெங்காயம் ராமசாமி. அடுத்து ஒரு பஞ்சு டைலாக் வேறு நம்ம பெரியார் சொல்லி வச்சுருக்காரு, நீ அடித்தா கேஸு நான் அடித்தா மாசு பெரியார். அடுத்து இது ஒரு மாதிரியான பொன்மொழி தான், நல்லா தான் இருக்குது. எந்த இடத்தில் சுகமிக அதிகம் கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிப்பேன், அந்த இடத்தில் நண்டுபிடிப்பேன் பாதர் கில்மா ராமசாமி. பேர் தான் கொஞ்சம் நல்லா இருக்கு. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி பெரியார் கிமு 10,000. இவர் ஒரு ஆள் தான் கரெக்டாக வருஷம் போட்டிருக்காரு, மற்ற யாருமே வருஷம் போடல. இவர் கரெக்டாக வந்து கிமு 10,000 சொன்னார்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு, அந்த இடத்துல தேடி பார்த்துங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான பொன்மொழி போட்டிருக்காங்க, ஹபிபி கம் டு துபாய் தந்தை பெரியார். நல்லா இருக்கு, பரவாயில்ல, அவருக்கு அரபிலாம் தெரிஞ்சிருக்கு. அடுத்து இன்னொரு மீம், கோவை ராமகிருஷ்ணன் அவர்களும் நம்ம வீரமணியும் பேசுகிற மாதிரி ஒரு மீம் போட்டிருக்காங்க. ஆதாரம் கேட்டியா, கேட்டேன், ஈவேரா எழுத்தை நாட்டுடைமையாக்கு தரேங்கிறாங்க, அப்போ கேட்காத விட்டு அப்படின்னு சொல்லி வீரமணி சொல்கிற மாதிரி. உண்மையிலே நல்ல க்ரியேட்டிவிட்டி, அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து எகெயின் வந்து இந்த கோபி சுதாகர் அந்த மீமை வச்சுக்கிட்டு பெரியாரை வந்து கேள்வி கேட்டு அடிக்கிற மாதிரி ஒரு கிளாஸ் ரூமில் நடக்கிற மாதிரி போட்டிருங்க. தமிழ் காட்டு மிராண்டி மொழின்னு எதில் சொன்னேன், தமிழில் தான், கிட்டவா கையை நீட்டு அப்படின்னு சொல்லி அடிக்கிற மாதிரி பெரியார் பயந்துக்கிட்டு நிற்கிற மாதிரி. உண்மையிலே நல்லாயிருக்கு. அடுத்து வந்து வேணாம், இதெல்லாம் வேணாம், நம்ம தவிர்த்துருவோம். அதாவது பெரியார் தாத்தா தானே, வயசானவர் தானே, அதனால் இளைஞர்களுக்கு இந்த காலத்து பசங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. டேய் பேர பசங்களா, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டிடா தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லி யங்ஸ்டருக்கு சொல்லும் விதமாக ஒரு இதை போட்டு வச்சுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தந்தை பெரியார் ஏதோ ஆங்கிலத்திலையும் தமிழில் மட்டும்தான் நீங்கள் வந்து பொன்மொழியில் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது, அவர் வந்து ஜப்பானிய மொழியிலையும் பொன்மொழி சொல்லியிருக்காரு. ஆனால் என்னென்னு தான் எனக்கு புரியல, உங்களுக்கு புரிஞ்சுன்னா என்னென்னு பாருங்கள். அந்த பொன்மொழியும் ஒருத்தர் எடுத்து போட்டிருக்காரு. பரவாயில்ல, இந்த பொன்மொழி எங்கேருந்து கண்டுபிடிச்சான்னு தெரியல, உண்மையிலே சிறப்பான ஒரு பொன்மொழி. நீங்கள் என்னன்னு பார்த்து கண்டுபிடிச்சிக்கங்க. இந்த மாதிரி இவ்வளோ நாட்கள் இந்த பெரியாரிய கூட்டம், அதாவது இந்த திராவிட கூட்டம் வந்துக்கிட்டு பெரியாரினுடைய பொன்மொழிகள்னு சொல்லிட்டு உலகத்தில் சிறந்த பொன்மொழிலாம் எடுத்து போட்டு பெரியார் லேபிளை ஒட்டிக்கிட்டு ஊரை ஏமாற்றிட்டு இருந்தாங்க இல்லையா, அதை வந்து உடைக்கும் விதமாக, கேலி செய்யும் விதமாக நம்ம பசங்களும் பூந்து விளையாடிட்டாங்க. இப்போ நான் சொன்ன இந்த பொன்மொழிகளில், பெரியாரினுடைய பொன்மொழிகளில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்ச பொன்மொழி அப்படின்றத கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன். வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும். நன்றி.